வானோங்கு புகழ் கொண்ட வேங்கடத்திலே வாழ்கின்ற தெய்வமான ஸ்ரீனிவாசன் திருவுளம் கனிந்தே திருவருள் புரிவான். ஸ்ரீவேங்கடேசனை போற்றி பாடுவோம் வாருங்கள். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ வெங்கடேசா திருமலை வாசா பொற்பதம் கண்டே போற்றிட வந்தோம். நற்கதி காண நல்லருள் புரிவாய். உத்தமமான திருமந்திர நகரமும் வைகுண்டபதி பெருமாளும் பாகம்பிரியாளோட சேர்ந்த சிவபெருமானும் பாகவத ஜனங்களும் நவ திருப்பதியும் திருக்குறுங்குடியும் நாங்குநேரி பெருமாளும் ஆச்சரியமான அற்புதமான பாரத தேசமும் சனாதனமான ஹிந்து தர்மமும் ஆழ்வார்களுடைய மங்களாசாசன திவ்ய பாசுரங்களும் அதிவிசேஷமான ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் போன்ற கிரந்தங்களும் நாராயணீயம் பஜகோவிந்தம் போன்ற பகவத் பக்தர்களுடைய கிரந்தங்களும் என்னைக்கும் பல்லாண்டு சௌகரியமாக இருந்துண்டு லோகத்துக்கு என்னைக்குமே ஹிதம் தருவதற்கான ஒரு பல்லாண்டு மங்களாசாசனம் செய்வோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வோ ஜனாஹா சுகினோ பவந்துன்னு சொல்லும்படியான உத்தமமான சனாதனமான ஹிந்து தர்மமும் அதற்கு அஸ்திவாரமா ஆதாரமாயிருக்கும்படியான பாரத தேசமும் அந்த பாரத தேசத்தில் வாழும்படியான பாகவத ஜனங்களும் சனாதனமான ஹிந்து தர்மமும் தழைத்தோங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். உத்தமமான கலியுகத்தில் ஆச்சரியமான ஹிந்து தர்மத்தில் அற்புதமான பாரத தேசத்தில் மனுஷ ஜென்மாவை அடைஞ்சிருக்கிற பாக்யவான்களே, இந்த புரட்டாசி மாதம் எல்லாருக்கும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் தரட்டும். திருமந்திர நகரில் அற்புதமான சனாதனமான ஹிந்து தர்மம் தழைத்தோங்க பகவானும் பாகவத ஜனங்களும் உத்தமமான கிரந்தங்களும் வைகுண்டபதி பெருமாளும் பாகம்பிரியாளோட சம்பந்தப்பட்ட சிவபெருமானும் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். எல்லாருடைய மனசும் சனாதனமான ஹிந்து தர்மத்தில் பூரணமாக லயப்படட்டும். உத்தமமான பாரத தேசத்து மேலே எல்லாருக்கும் அற்புதமான மரியாதை சம்பவிக்கட்டும். பாரத தேசம் லோகம் முழுக்கவும் அதிகாரம் பண்ணும்படியா ஆச்சரியமான பக்தி லோகத்திலேயே பிரகடனப்படுத்தும்படியா இங்கே இருக்கும்படியான ஜனங்களுக்கெல்லாம் நிம்மதியும் சாந்தியும் எல்லாம் கிடைப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஆச்சரியமானது புரட்டாசி மாசம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா புலம்பரார். பெருமாள் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வான்ற ராஜாதிராஜன் அதி அற்புதமா திருமலைன்னு சொல்லும்படியான திருப்பதியில ஏதான ஒரு வஸ்துவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 10 பாசுரம் பாடுறார். அதுல ஒரு பாசுரம் இது, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. இந்த திருப்பதி பெருமாள் இருக்காரே அற்புதமானவர், நிஜமாவே ஆச்சரியமான ஒரு பெருமாள். திருமலை அப்பன், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். ஏதும் தர நிற்கும் கருணை கடல் என்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்குன்னு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு எல்லாரும் புலம்புறோம்னா நிஜமாவே குறையே இல்லாதவர் மலையப்ப சுவாமி வெங்கடேஸ்வரன். அதிவிசேஷமான ஸ்ரீனிவாசன், அற்புதமான பாலாஜி. அந்த பெருமாள்
எல்லா விதமான பிராரப்தத்தையும் நாசம் பண்ணிடுறாராம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. கோடி கோடி ஜென்மா தவம் பண்ணியும் புண்ணியமெல்லாம் பண்ணியும் கூட தீராததான பாவங்கள் திருப்பதி பெருமாளை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தோம்னா தீர்ந்து போயிடுறான். அவ்வளவு கருணாசாகரன் திருப்பதி பெருமாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. பெரியவனா நெடியவனா இருக்கார். உருவத்திலையும் நெடியவர் தான், அதே சமயத்துல கருணையிலையும் நெடியவன் தான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தி அங்கும். அப்பா, உன்னுடைய கோவில் வாசல்ல உன்னுடைய பக்த ஜனங்கள், அற்புதமான ரிஷிகள், தேவர்கள், தேவதைகள், அப்சரஸ்திரிகள் எல்லாம் இருந்து ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சுண்டும் உன் காருண்யத்தை அனுபவிக்கிறாளே. அப்படிப்பட்ட ஒரு படியா கடந்து உன் பவளவாய் காண்பேனே. உன் படியா கடந்து உன்னுடைய செங்கனிவாயை பார்த்துட்டு இருந்தா எனக்கு போதும்பா, வேற ஒன்றும் வேண்டாண்டா திருப்பதி பெருமாளே. பெரியதான ராஜ பதவி வேண்டாம், அழகு வேண்டாம், செல்வம் வேண்டாம், அற்புதமான அழகுடையதான ஸ்திரீகள் வேண்டாம், லோகத்துல பெருமை வேண்டாம், ஒண்ணுமே தெரிய வேண்டாம். உன் சரணாரவிந்தத்தை பிடிக்கும்படியான அடியவர்களும் உன்னுடைய திருவடிகளில் விழுந்து காரியம் சாதிக்கும்படியான தேவர்களும் உன்னுக்கு முன்னாடி ஆடணும்னு ஆசைப்படும்படியான ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமை போன்ற அப்சரஸ்திரீகளும் எந்த படியில நின்று உன்னை அனுபவிக்கிறாளோ அந்த படியா கடந்து உன் பவளவாய் கண்டா போதுண்டாப்பா, எனக்கு வேற ஒன்றும் வாழ்க்கையில் அவசியம் இல்லைன்னு சொல்றார். அத்தனை சிரேஷ்டம் திருப்பதி பெருமாள். புரட்டாசி மாசம்னாலே கோவிந்தா 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 அப்படின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் கோவிந்த நாமமும் அதை அனுபவிக்கிற பக்த ஜனங்களுடைய பிரபாவமும் தான் லோகத்தில். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த புரட்டாசி மாசம். இந்த திருப்பதி அப்பன் அற்புதமானவர், ரொம்ப லீலைகள் பண்ணக்கூடியவர். மாமேகம் சரணம் பிரஜ. மற்ற பெருமாள்லாம் பார்த்தா விதவிதமாக கையை வச்சுருப்பா. திருப்பதி பெருமாள் மட்டும் ஒரு கையை தனக்கு காட்டி இன்னொரு கையை தன் திருவடியை காட்டுவார். மாமேகம் சரணம் பிரஜ. நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், என் திருவடிகளில் சரணாகதி பண்ணிடு, உன்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ சிரமப்பட வேண்டாம், நீ குழம்ப வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், ஓ வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். மாமேகம் சரணம் பிரஜ. என் திருவடியை மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கோ, யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றார். அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு மலையப்பன். ஆஜானுபாகுவான சரீரம். தெய்வம் இல்லைன்னு சொல்லும்படியான நாஸ்திகர்கள் கூட திருமலையப்பனை பார்த்தாச்சுன்னா தானா கையை கூப்பிடுவா. பகவான் இல்லைன்னு சொல்றவா கூட வருஷம் ஒரு தடவை திருப்பதி மலை ஏறிட்டு வருவா. கேட்டா அங்க நன்னா இருக்கு மலை, நல்ல காத்து வருது, நல்ல மூலிகை எல்லாம் இருக்கு, ஆச்சரியமா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் பரம நாஸ்திகர், நான் பரம ஆஸ்திகன், அவர் பரம நாஸ்திகர். ஆனா ரெண்டு பேருக்கும் உத்தமமான ஒரு பிரீத்தி உண்டு. வருஷா வருஷம் தவறாம திருப்பதி போயிட்டு வந்துருவார். மலையப்பன் என்னடான்னா ஆஸ்திக ஜனங்களை இழுக்கவே மாட்டேங்கிறார். எல்லாரும் கதறி அழறா, மலையப்ப சுவாமி கூப்பிட மாட்டாரா, தன்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு ஒரு தரிசனம் தரமாட்டாரான்னு எங்குவோம். ஆனா இவரோ பரம நாஸ்திகன், ஒரு வருஷம் கூட தவறாம திருப்பதி போயிட்டு வந்துருவார். மலை ஏறிட்டு வருவார், உள்ள போய் பெருமாளை பார்க்க மாட்டார், மலை ஏறிட்டு கீழே இறங்கிடுவார். நான் கூட கேட்பேன், எதுக்கு மலைக்கு போறீங்க? அங்க போனா நிறைய மூலிகை இருக்குப்பா, உடம்புக்கு நல்லா இருக்கு, அதனால போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அடியன் சிரிச்சிருக்கேன். எப்படியோ ஒண்ணு மலை மேலே ஏறிட்டு வரலன்னும் அவ்வளவு சிரேஷ்டம் எங்க மலையப்ப சுவாமி இருக்கிறதுனாலதான் அந்த மலைக்கு இன்னும் ஒரு மரியாதை, அது இன்னும் மூலிகை எல்லாம் தரதுன்னு சொல்லி அடியேன் மெய்சிலித்து போயிருக்கேன். கருணாசாகரன்னா மலையப்பன் தான், திருமலையப்பன். அந்த திருமலையப்பனுக்கு சுவாமி ராமானுஜரிடத்துல ரொம்ப பிரீதி. ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் அதி விசேஷமா ஸ்ரீரங்கத்தில் உட்கார்ந்துண்டு சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பிரபந்தம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்.
அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு திருவாய்மொழி பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தார். அதாவது வாழ்க்கையே மலையப்பனுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும்ன்ற மாதிரி பாசுரம் அழகா சொல்லிட்டு இருந்தார். சொல்லி முடிச்சுட்டார். ஜனங்களெல்லாம் அவ இடத்துக்கு போயாச்சு. ராத்திரி சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் அப்படி படுத்துட்டார். பகவத் தியானத்தோட பகவன் நாமத்தோட உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பகவானை வச்சுண்டு விஸ்ராந்தியா சரீரத்தை தான் படுக்க வச்சார், ஆத்மாவை தூங்க வைக்கல. உடனே சொப்பனத்துல திருமலையப்பன் சுவாமி அழகா காட்சி கொடுத்துட்டார். வெங்கடநாதன், வெங்கடேஸ்வரன், மலையப்ப சுவாமி, ஸ்ரீனிவாசன் சுவாமி ராமானுஜருக்கு திவ்யமான காட்சி கொடுத்துட்டார். பல 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 பலன் பெருமாள் ஜொலிக்கிறார். நெத்திய அடைச்சுண்டு ஒரு திருநாமம் விட்டுண்டு பெரிய கிரீடம் வச்சுண்டு காதல குண்டலங்கள்லாம் போட்டுண்டு சர்வாபரண பூஷிதனாக சாட்சாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக துளசி மாலையை போட்டுண்டு அழகா ராமானுஜருக்கு ஒரு காட்சி கொடுத்துட்டார். ஒவ்வொரு நாளும் கதருங்கோ, பிரபோ ராத்திரி தூங்கும் பொழுதாவது உன் தரிசனம் கிடைக்கணும், பகல்ல தான் நேரத்தை வீணடிச்சு தொலைச்சுடுறேன், என்னமோ சாப்பிட்றேன், என்னமோ தூங்குறேன், ஏதோ ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கேன், ஹே பிரபோ ராத்திரி தூங்குற சமயத்திலேயாவது கனவுலையாவது வந்து காட்சி கொடுத்துடு, நான் உன்னை அனுபவிக்கணும், வாழ்க்கையில ஒரே பிரயோஜனம் உன்னை அனுபவிக்கிறதான்னு கெஞ்சி கெஞ்சி கதறி அழுங்கோ. இன்னைக்கோ நாளைக்கோ, நாளைய மறுதினமோ, அடுத்த மாசமோ, அடுத்த வருஷமோ, ஏதோ ஒரு நாள் பெருமாளை நம்ம சொப்பனத்தில் வரட்டுமே. எல்லா டிவி ப்ரோக்ராமையும் பார்த்துட்டு ராத்திரி தூங்கிண்டு பயந்து அடிச்சுட்டு எழுந்துக்கிறத காட்டிலும் திருப்பதி பெருமாள், சரி அவர் கூட ரொம்ப தூரத்தில் இருக்கார், வைகுண்டவதி பெருமாள் நித்தியம் பழக்கமானவர் தானே, இவரை நினைச்சுட்டு படுத்துக்கலாமே, யாரும் வேண்டான்னு சொல்லலையே, யாரும் தட உத்தரவு தான் போடலையே, ராத்திரி பெருமாளெல்லாம் நினைச்சுட்டு படுத்துக்கப்படாது. ஆனால் பெரியவா மட்டும் ரொம்ப சமத்தா குழந்தைகளுக்கு சொல்லுவோம், பயப்படாத உம்மாச்சியை நினைச்சுன்னு படுத்துக்கோணும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்றதோட சரியே ஒழிய பெரியவா தான் குழந்தை இல்லைன்னு ஒரு ஸ்திதிக்கு வந்துட்டா. அது குழந்தைகளுக்கு முன்னாடி தான் நீங்க குழந்தை இல்லையே ஒழிய பகவானுக்கு முன்னாடி நிச்சயமா எல்லாருமே குழந்தைகள் தான். பகவானை நினைச்சுட்டு படுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை க்ஷீணமாயிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளா மரணத்தை நோக்கி பிரயாணம் போயின்னு இருக்கு. அதற்கு முன்னாடி பகவான் அனுபவிச்சுட்டேன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்க வாழ்க்கை, உங்க ஆனந்தம், உங்க பக்தி, உங்க பகவான், இதை யாரும் தட்டி பறிக்க முடியவே முடியாது. அந்த பெருமாளை நினைச்சுட்டு படுத்துட்டார் சுவாமி ராமானுஜர். ஆச்சரியமா, அற்புதமா, அதி விசேஷமா திருப்பதி பெருமாள் காட்சி கொடுத்துட்டார். காட்சி கொடுத்துட்டு சுவாமி ராமானுஜரை பார்த்து, ஹே ராமானுஜா, எனக்கு அழகா மாலை கட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் அனுப்ப மாட்டேயோ திருப்பதிக்கு. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சார். அப்பா மலையப்பா, உனக்கு என்ன பக்தர்களுக்கு கூட்டத்துக்கு என்ன குறைச்சலா? அத்தனை பேர் கோடி கோடியா வரிசையில் நின்று உன்னை பார்த்துட்டு இருக்கா, உனக்கு மாலை கட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை, அதான் கோடி பேர் இருக்காளே அப்படின்னு விட்டார். உடனே திருப்பதி பெருமாள் சிரிச்சாராம். கோடி பேர் மாலை போடுறா, அவாவா காரியமாகறதுக்காக மாலை போடுறான். பல சந்தர்ப்பங்கள்ல பெருமாளுக்கு மாலை போடுறோம், உற்சவம் பண்றோம், அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்றோம்னால நமக்கு ஏதோ காரியம் ஆச்சுன்னா தான் பண்றோமே ஒழிய இல்லைன்னா பெருமாளுக்கெல்லாம் ஒன்றும் பண்றதே கிடையாது. மனுஷாளுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பகவானுக்கு மட்டும் பிரயோஜனம் கிடைச்சதுன்னா மட்டும்தான் ஏதானம் பண்றோம். எத்தனையோ பேர் மாலை போடுறா, வேலை கிடைக்கணும்னு ஒரு மாலை போடுறா, குழந்தை பிறக்கணும்னு ஒரு மாலை போடுறா, வியாதி சரியாகணும்னு மாலை போடுறா, கோர்ட்டு கேஸ் முடியணும்னு மாலை போடுறா, ஆத்துக்காரர் சரியில்லை சரியாகணும்னு மாலை போடுறா, பெண்டாட்டி அடங்க மாட்டேங்கிறா அடங்கணும்னு மாலை போடுறா. இந்த மாதிரி அவாவா எதையோ பிரார்த்தனை பண்ணிட்டு மாலை போடுறாளே ஒழிய எனக்குன்னு மாலை போட ஒரு ஆள் இல்லைப்பா. எனக்கு எப்படி பிடிக்குமோ, எனக்கு எது சுகமோ அப்படின்னு பார்த்து மாலை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்படி ஒரு ஆளை நீ அனுப்ப மாட்டியா அப்படின்னு விட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டார். பிரபோ மன்னிச்சுடு, உன்னிடத்துல ஆச்சரியமா பேசணும்ன்ற ஆசையில பேசினேன், நீ கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சு கொடுத்துறாப்பா. நிச்சயமா நாளைக்கே சபையில சொல்றேன், யாராவது ஒருத்தனை நிச்சயமா உன்னுடைய திருமலைக்கு அனுப்பி உனக்காக மட்டுமே புஷ்ப கைங்கரியம் பண்ணும்படியா பண்றேன்பா அப்படின்னு சொல்லி பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டார்.
பெருமாளும் அழகா சொப்பனத்துல காட்சி கொடுத்துட்டு அந்தர்தானம் ஆயிட்டார். அடுத்த நாள் சுவாமி ராமானுஜர் வழக்கம் போல எழுந்து காவேரியில தீர்த்தமாடிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் சேவிச்சுட்டு அழகா உட்காந்துண்டு அற்புதமா திரும்பவும் திருமலையப்பனுடைய திவ்யமான பாசுரங்களை பத்தி அழகா வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் கேட்டு இருந்தா. அப்ப சுவாமி ராமானுஜர் விஷயத்தை எல்லாம் சொல்லி திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு யார் தயாரா இருக்கேள், எந்த விதமான பிரதிபிரயோஜனம் எதிர்பார்க்காம பெருமாளுக்குன்னு ஒரு கைங்கரியம் பண்ணணும், அப்படி யாராவது இருக்கேளா அப்படின்னு கேட்டுட்டார். உடனேயே பெரிய சிஷ்ய கூட்டம் சுவாமி ராமானுஜருக்கு. அந்த கூட்டத்துல அனந்தாழ்வான்ற ஒருத்தர் கையை தூக்கினார். அடியேன் காத்துன்னு இருக்கேன், கிளம்பலாமோ, எப்ப கிளம்பணும்னுட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், அப்பா நீ இப்பதான் கல்யாணமானவன், மனைவியோ கர்ப்பவதியா இருக்கா, அதுவும் நிறமாச கர்ப்பிணியா இருக்கா, இப்ப போய் திருமலையில எல்லாம் கைங்கரியம் பண்றதெல்லாம் கஷ்டமான காரியம்டா குழந்தை, அதனால வேண்டாம் அப்படின்னுட்டார். உடனே அனந்தாழ்வான் சொன்னார், அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை, ஆச்சாரிய கைங்கரியம் திருமலையப்பனுக்கு கைங்கரியம்னா என்னுடைய சரீரமும் என் மனைவியுடைய சரீரமும் இதை விட பெரிய பாக்கியம் பண்ணிருக்காது, அதனால ஆச்சாரியன் உத்தரவு கொடுக்கணும், உடனேயே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டார். உடனேயே சுவாமி ராமானுஜர் உத்தரவு கொடுக்க அனந்தாழ்வான் திருமலைக்கு போய் அற்புதமா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். மலையப்பனுக்கு பரம சந்தோஷமாயிடுத்து. ஒரு நாள் சுவாமி ராமானுஜரே, மலையப்பா சிஷ்யம் வந்துட்டானே, மாலையெல்லாம் ஒழுங்கா கட்டி போடுறானா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டார். உடனே பெருமாள் திரும்ப காட்சி கொடுத்து, ரொம்ப அழகா மாலை கட்டி போடுறான், அவன் கட்டுற மாலை மாதிரி இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே கிடையாது, மெத்துன்னு இருக்கு, மனசுக்கு இதமா இருக்கு, அப்பாடான் இருக்கு, அந்த பழைய மாலையை கழட்டி வைக்க கூட எனக்கு மனசு வரமாட்டேங்கிறது, அவன் கொடுக்கிற ஒவ்வொரு மாலையும் என் ஹிருதயத்தில் அப்படியே நிலைச்சு நிற்கிறது, அப்படி ஒரு கைங்கரியம் பண்றான், நீயும் வந்துதான் பாரேண்டா ராமானுஜா அப்படின்னுட்டானாம் எம்பெருமான். உடனே சுவாமி ராமானுஜரும் ரங்கநாதனிடத்துல உத்தரவு வாங்கிட்டு பெருமாளை பார்க்க திருப்பதி போனார். கீழ் திருப்பதியில ஆழ்வார்களுடைய மூர்த்திகள் எல்லாம் சேவிச்சார். அழகா மலை பக்கத்துல வந்துட்டார். மலையை சாஷ்டாங்கமா சேவிச்சார். ஏன்னா சாதாரண ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலை இல்லை, அது வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே அப்படின்னு தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார். அதாவது வேதமே வேங்கட மலையா இருக்கு அப்படின்னு தான் நிகமாந்த மகாதேசிகருடைய திருவாக்கு. அதனால அந்த மலையை பார்த்தார், சேவிச்சுட்டார். ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. சுவாமி நம்மாழ்வார் சொல்லும் பொழுது, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. ஜனங்களையும் பசுக்களையும் காப்பாத்துறதுக்காக கோவர்தனகிரியை தூக்கிண்டு நின்னானே, அதே எம்பெருமான் தான் திருப்பதி மலை மேல ஏறி நின்று பெருமாளா இருக்கான். அந்த மலையை சேவிச்சுட்டாலே கோடி ஜென்மாவுடைய பாபம் நாசமாயிடும்ன்றார். வேம்னு சொன்னாலே பாபம்னு அர்த்தம், கடம் அப்படின்னா பொசுங்குதல்னு அர்த்தம். வேங்கடம்னு சொல்லியாச்சுன்னா சகலவிதமான பாவங்களும் பொசுங்கி போயிடும். அந்த திருவேங்கடமலையை தொழுதாலே பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால ஹே பக்த ஜனங்களே, ஜென்மாவை வீணடிச்சுடாதீங்கோ, திருவேங்கடமலையை தொழுது எழுங்கோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். அந்த மலையை சேவிச்சுட்டார். சேவிச்சுட்டு மலை ஏற மாட்டேங்கிறார். உடனே எல்லாரும் கேட்டா, என்னாச்சு, ஏன் தேவரின் மலை ஏற மாட்டேங்கிறாளே? உடனேயே சுவாமி ராமானுஜர் சொன்னார், குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில சொல்லும் பொழுது, செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த மலையில அவர் கல்லா இருக்காரா, புல்லா இருக்காரா, மரமா இருக்காரா, செடியா இருக்காரா, மண்புழுவா இருக்காரா, பட்டாம்பூச்சியா இருக்காரா, என்னவா இருக்காருன்னு தெரியாது. அவரை மாதிரியே கோடி கோடி பக்தர்கள் இந்த மலையில ஏதோ ஒரு ரூபத்தை தபசு பண்ணிட்டு இருக்கா. நான் மகா பாபி, நான் நீசன், நான் போய் திருமலை ஏறலாமோன்னுட்டாராம். அத்தனை பேரும் நடுங்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதார்,
அவரே திருமலைக்கு ஏறுறதுக்கு அதிகாரி இல்லைன்னா மற்றவாள்லாம் ஏறவே முடியாது. உடனே எல்லாரும் சொல்லியாச்சு, நீங்கள் ஏறலைன்னா நானும் ஏறலை, நாங்களும் ஏறலைன்னு சொல்லியாச்சு. உடனே சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடித்தார். அப்போ உடனேயே திருமலை அனந்தாழ்வான் இந்த சிஷ்யர் போனாரே, அவர் கீழே இறங்கி வந்துட்டார். நீங்கள் மலை ஏறலைன்னு சொல்லியாச்சுன்னா மலையப்பனுக்கு யாரும் கைங்கரியம் பண்ண மாட்டா, நித்தியம் பூஜைகள்லாம் நடக்காது, மற்றபடி ஒரு குறைவு கிடையாதுன்னுட்டார். சுவாமி ராமானுஜருக்கு துக்கமாக போயிடுத்து. ராத்திரி முழுக்க பெருமாள் எடுத்து அழுதுண்டே இருந்தார். மலையப்பா, உன் மலையில் ஏறுற அதிகாரம் எனக்கு இல்லடாப்பா, ஆனாலும் நான் மலை ஏறலைன்னா இவாள்லாம் கீழே இறங்கிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறா. உன் கைங்கரியம் கெட்டு போகிறதுக்கு நான் காரணமாக இருக்கப்படாது, அனுகிரகம் பண்ணுன்னு ராத்திரி முழுக்க கதறிண்டே இருந்தா. திருமலைக்கு பணம் இருந்தாலும் போயிட முடியாது, பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் போக முடியும். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் திருப்பதி போய் பெருமாளை பார்த்தவா இன்னி வரைக்கும் யாருமே கிடையாது. மலையப்பனே அனுகிரகம் பண்ணி வான்னு கூப்பிட்டால் ஒழிய மலை ஏறவும் முடியாது, பெருமாளை பார்க்கவும் முடியாது. யாராவனா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், விவிவிவிஐபியா இருக்கட்டும், எம்பிஏ படித்தவாளா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், பகவானுடைய அனுகிரகம் இல்லாம திருமலை திருப்பதியில சத்தியமா கால் எடுத்து வைக்கவே முடியாது. அதனால சுவாமி ராமானுஜர் ராத்திரி முழுக்க கதறிண்டே இருந்தார். அடுத்த நாள் காத்தால பிரசன்னமா இருந்தார். நான் மலை ஏறேன் அப்படின்னு விட்டார். உடனே சிஷ்யாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பக்தாளுக்கெல்லாம் அதிசயம், ஆச்சரியம். உடனே எல்லாரும் கேட்டா, மலை ஏற மாட்டேன்னு சொன்னேளே, இப்ப எப்படி ஏறுறேள் அப்படின்னு விட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், மலை ஏறும் பொழுது ஆகாரமோ ஜலமோ சாப்பிட்டா தான் மலமூத்திர விசர்ஜனம் பண்ண வேண்டியிருக்கும், அது பண்ண வேண்டாம். அதனால நான் மலையில இருக்கிற வரைக்கும் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன், மலை ஏறி இறங்கின பிறகுதான் ஆகாரம் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுத்து. அது 7 மலை ஏறினோம்னா சரீரத்துக்கு எத்தனை பலம் வேணும் எல்லாருக்குமே தெரியும். அது 7 மலை ஏறி இறங்குறதுன்னா சாதாரண காரியம் இல்லை. அதுவும் சுவாமி ராமானுஜர் ஏறி இறங்குறேன்னு சொல்றார். சரி, எல்லாரும் சந்தோஷமா ஏறலாம்னு ஏற ஆரம்பிச்சா சுவாமி ராமானுஜர் மட்டும் முட்டி போட்டுண்டு ஏறினார். ஏன்னா கால் வைக்கப்படாதான் திருமலையில், நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் முடியாது. ஆனால் கால் வைக்கக்கூடாதுன்றதுக்காக முட்டி போட்டு 7 மலை ஏறி போய் மலையப்பனை சேவிச்சார்னா அத்தனை சிரேஷ்டம் திருமலையப்பன். அந்த மலையப்பன் அனுபவிக்கும்படியான ஒரு புரட்டாசி மாசம். அந்த மலையப்பன் அற்புதமானவன், அதி விசேஷமானவன், காருண்யமயமானவன். அந்த மலையப்பன் அனுபவிச்ச ராமானுஜர், அந்த ராமானுஜர் அனுபவிச்சதான ஒரு திருக்கோளூர் பெண் பிள்ளை இதை புரட்டாசி மாசத்துல அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை நம்ம வைகுண்டபதி பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கார். சத்தியம் இதுதான். இவ்வளவு நேரம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துன்னு இருக்கேன். இன்னும் பெண் பிள்ளை ரகசியத்துக்கு கூட முழுசா வரல. சுவாமி ராமானுஜர் எத்தனை பெரியவர், மலையப்பன் எவ்வளவு சிரேஷ்டம், இவா 2 பேருக்கு எத்தனை தூரம் பந்தம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொன்னேன். அந்த மலையப்பனுடைய மாசத்துல அவன் உகந்ததான ஒரு ராமானுஜர், அவர் உகந்ததான உங்களுக்கு பழக்கமான நவதிருப்பதிகள்ல திருக்கோளூர் திவ்ய தேசத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை 15 நாள் அனுபவிக்க போறோம்னா வைகுண்டபதி பெருமாளுக்கு நம்ம மேல எவ்வளவு தூரம் பிரீத்தின்னு பார்த்துக்கோங்க. அதுவும் சரியா புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்க வச்சிருக்காருன்னா இந்த மூர்த்தி பிரத்யக்ஷம்ன்றதுக்கு வேற ஒன்றும் உதாரணமே வேண்டாம். வைகுண்டபதி பெருமாள் திவ்ய தேசத்துல இல்லாம இருக்கலாம், ஆழ்வார்கள் மங்களாசாசனத்துல பாடாம இருக்கலாம், ஆனாலும் கூட மதுரகவி ஆழ்வாரோ சுவாமி ராமானுஜரோ ஆள வந்தாரோ இந்த பக்கம் நடக்காம இப்படி ஒரு கோவில் இங்க வந்திருக்கவும் முடியாது. இந்த இடத்துல இப்படி ஒரு பிரவச்சனத்தை அனுபவிக்க நமக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கா. சத்தியம். மகாத்மாக்கள் இந்த திருமந்திர நகர்ல வளம் வந்திருக்கா, இன்னைக்கும் வளம் வந்துட்டு தான் இருக்கா, நாளைக்கும் வளம் வரத்தான் போறா. இது என்னைக்குமே திருமந்திர நகரம்தான், இதுல சந்தேகமே கிடையாது. அந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு திருக்கோளூர் பெண் பிள்ளைய அனுபவிக்க போறோம். சுவாமி ராமானுஜர் அற்புதமானவர், அதிவிசேஷமானவர், ஜகதாச்சாரியான், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய அதிபதி, யதிராஜன்னு சொல்லுவா. யதின்னா சந்நியாசின்னு அர்த்தம். சந்நியாசிகளுக்கு ராஜன் யதிராஜன். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த பேர் யத்திராஜன் ஆயிடுச்சு. பல விஷயங்கள்லாம்
தமிழ்ல படாத பாடுபட்டு இருக்கு. யத்தின்னு தான் அர்த்தமே ஒழிய யத்தின்னு வார்த்தையே கிடையாது. யத்தினா வேற அர்த்தம். யதிராஜன், சந்நியாசிகளுக்கு ராஜன், அதுதான் யதிராஜன். அந்த யதிராஜன் ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி அற்புதமா நவதிருப்பதிகளை சேவிக்கணும்னு வந்துட்டார். எந்த நவதிருப்பதிகள் நினைச்சா சைக்கிள் எடுத்துட்டு நடந்துண்டு கார் எடுத்துட்டு தோ போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வரையலோ அந்த நவதிருப்பதியை சேவிக்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து வந்தார். எந்த தாமிரபரணியை நினைச்ச போது பார்த்து 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 அனுபவிக்கிறீர்களோ அந்த தாமிரபரணியில ஆழ்வார்கள் முதற்கொண்டு சுவாமி ஆளவந்தார் முதற்கொண்டு சுவாமி ராமானுஜர், நிகமாந்த மகாதேசிகர், மணவாள மாமுனிகள் முதற்கொண்டு எத்தனையோ மகாத்மாக்கள் முங்கி குளிச்சு பகவான பிரத்யக்ஷத்துல அனுபவிச்சு ஆனந்தத்துல தளச்சு இன்னைக்கும் சூக்ஷ்மமா அலைஞ்சின்றிருக்கிற நவதிருப்பதிகள். சாதாரண ஊர்னு நினைச்சுடாதீங்க. ஏதோ கோவில் ஆத்தங்கர ஓரத்துல கட்டி வச்சுட்டான்னு நினைக்காதீங்கோ. பகவானே பிரசன்னமா இறங்கி வந்த இடம்தான் நிஜமாவே இந்த இடங்கள் எல்லாம். அற்புதமானவர் சுவாமி ராமானுஜர். அந்த சுவாமி ராமானுஜர் நடந்து 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 அதிவிசேஷமா ஆச்சரியமா அற்புதமா தாமிரபரணி ஆத்தங்கர ஜீவ நதி, தாமிரபரணி நதியத்திர. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா கலியுகத்துல மகாத்மாக்கள் நிறைய பேர் அவதாரம் பண்றா. அவெல்லாம் எங்க அவதாரம் பண்றான்னு சொல்லும் பொழுது தாமிரபரணி நதியத்திரன்னு தான் ஸ்ரீமத் பாகவதத்துல காண கிடைக்கிறது. தாமிரபரணி, காவேரி, பாலாறு இதெல்லாம் எங்க ஓடுறதோ அந்த ஆத்தங்கரையில நிறைய பாகவதோத்தமர்கள் அவதாரம் பண்ண போறார்கள். அவர்கள் மூலமா லோகம் முழுக்க பக்தி பிரச்சாரம் நடக்க போகிறதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் என்னைக்கோ சொல்லி வச்சுடுத்து. அவ்வளவு சிரேஷ்டம் உத்தமமான தமிழகம். எந்த தமிழகத்துல இன்னைக்கு நாஸ்திகம் பெருசுன்னு பேசுறோமோ அதே தமிழகத்திலே தான் ஆஸ்திகம் தழைத்தோங்கி இருந்தது. இன்னைக்கும் ஆஸ்திகம் தழைத்தோங்கி தான் இருக்கு. நாளைக்கும் ஆஸ்திகம் தழைத்தோங்கி தான் இருக்கும். ஒரு நாளும் இதுக்கு குறவே வராது. அவ்வளவு சிரேஷ்டம். மேகம் வேணா சூரியனை மறைக்க முயற்சி பண்ணலாம், மறைக்கவும் மறைக்கலாம். வெளிச்சத்தை மறைச்சதுன்னு முடியவே முடியாது. மேகத்துக்கு அவ்வளவுதான் பலம். கொஞ்சம் மறைச்சாலும் ஒரு பலமா ஒரு காத்து வீசித்துனா மேகம்தான் ஓடி போகணுமே ஒழிய சூரியன் ஒன்றும் ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை. சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா உடனே ராத்திரி நட்சத்திரங்கள் எல்லாம் ஜோரா பளிச்சு 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 பளிச்சுன்னு மின்னும். ஆனா காத்தால ஆயிடுச்சுன்னா சூரியன் வந்த உடனேயே நட்சத்திரங்கள் இருக்கிறதே தெரியாம போயிடும். அந்த மாதிரி ஆஸ்திகம் என்னைக்குமே நிரந்தரமானது, நித்தியமானது, ஒரு நாளும் தோத்து போகாதது சனாதனமான ஹிந்து தர்மம். அந்த சுவாமி ராமானுஜர் தாமிரபரணி ஆத்தங்கரில் இருக்கும்படியான திவ்ய தேசங்களை சேவிக்க ஓடி வரார். குழந்த மாதிரி துள்ளி குதிச்சுண்டு ஓடி வரார். அப்படி தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வரும் பொழுது ஆழ்வார்த்து நகரிக்கு வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா ஓடுறார். அப்ப கூட வந்த பக்த ஜனங்கள்லாம் சொல்றா, தேவரில் இத்தனை வேகமா ஓட வேண்டாம், கோயில் நட ஒண்ணு அடைக்க மாட்டா, பொறுமையா போனாலும் சேவிக்கலாம், பெருமாள் எங்கேயும் போக மாட்டார், பொழிந்து நின்ற பிரான் அங்கதான் இருப்பார், சுவாமி நம்மாழ்வாரும் புள்ளியவரும் அங்கதான் இருக்கும், தேவரிற்கு இத்தனை அவசரம் வேண்டாம் அப்படின்ட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், கையை கூப்பிண்டு, தாமிரபரணியும் எங்கேயும் போகாது, பொழிந்து நின்ற பிரானும் போக மாட்டார், நம்மாழ்வாரும் போக மாட்டார், புளிய மரமும் போகாது, ஆனா என் சரீரத்திலேருந்து ஜீவன் எப்ப கிளம்பும்னு தெரியாது, அதுக்காக ஓடுறேன்னு. ஏன்னா மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னு எல்லாம் இருப்பா. நம்ம எவ்வளவு நாள் இருப்போம், எத்தனை நிமிஷம் இருப்போம், எப்படி இருப்போம், எந்த ஸ்திதியில இருப்போம்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் சரீரம் நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது பகவத் தியானத்தை அப்போதைக்கு இப்போதேன்னு பண்ணி வச்சிடும். பகவன் நாமத்தை அப்போதைக்கு இப்போதேன்னு சொல்லி வச்சிடணும். அப்பதான் வாழ்க்கை சௌகரியமா இருக்கும், சௌக்கியமா இருக்கும். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் சொல்லிண்டு வேகமா ஓடினார். போற வழியில ஒரு வண்ணான் பார்த்துட்டான். ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் முன்னாடி ஓடி வந்து சாமி அப்படின்னு சொல்லி அழகா சேவிச்சுட்டான். உடனே சுவாமி ராமானுஜர், நம்மாழ்வாருடைய ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டுடா பயல, சௌக்கியமா இரு, நன்னாரு, பகவத் பக்தியோட இருன்னு சொல்லிட்டு கிளம்பினார். உடனே அந்த வண்ணா சொன்னா, ஒரே ஒரு நிமிஷம் சாமி அப்படின்னு விட்டான்.
என்னடா அப்படின்னு கேட்டார். இவருக்கோ சுவாமியை போய் சேவிக்கணும்னு ஆசை. ஆனா வண்ணானுடைய பக்தி, அவனுடைய அன்புல கட்டுப்பட்டு சுவாமி ராமானுஜர் நின்னுட்டார். உடனே வண்ணான், ஒன்றும் இல்லை சாமி, எனக்கும் 3 பசங்க இருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுறேன், அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், எங்கள் குடும்பம் நன்னா இருக்கும், வம்சம் நன்னா இருக்கும், உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நிச்சயமாக பலித்தமாகும், என் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும், கூப்பிடுறேன், ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா அப்படின்னுட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார் சிரிச்சென்று, சீக்கிரம் கூப்பிடுறாப்பா, நான் நம்மாழ்வாரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக ஓடின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரே ஒரு நிமிஷம் சாமி அப்படின்னு ஒரு கத்திட்டு, டே காரிமாரா சடகோபா நம்மாழ்வார் இங்க ஓடி வாங்கடா, சுவாமி ஒருத்தர் வந்திருக்காரா, அவரை சேவிங்கோடான்னுட்டான். இதை கேட்ட உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் மெய்சிலிருத்து போயிடுத்து ஓன்னு குலுங்கி 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 அழ ஆரம்பிச்சுட்டார். உடனே கூட வந்த பக்த ஜனங்கள்லாம் கேட்டா, என்னாச்சு தேவரி, ஏன் இப்படி அழறேள், என்ன அவசியம் ஆயிடுத்து, ஏதானும் ரசாபாசம் ஆயிடுதா அப்படின்னு கேட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவசரப்பட்டு சந்நியாசம் வாங்கினுட்டேன்னுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டாலாம். இல்லை, நானும் கல்யாணம் பண்ணிண்டு எனக்கு ஒரு 4-5 குழந்தைகள் இருந்தா நானும் குழந்தைகளுக்கு வாய் நிறைய காரிமாரா சடகோபா நம்மாழ்வார்னு பேர் வச்சிருப்பேன், அதை இழந்துட்டேனே. ஒரு வண்ணானுக்கு எத்தனை தூரம் நம்மாழ்வார் மேல பிரீத்தி இருந்தா குழந்தைகளுக்கு கூட காரிமாறன் சடகோபன் நம்மாழ்வார்னு பேர் வச்சு, டேய் நம்மாழ்வார் இங்க வாடான்னு கூப்பிடுறா. எல்லாரும் சுவாமி நம்மாழ்வார் ஏழ்றார் அப்படின்னு ஓடின்னு இருப்போம், இங்க டேய் காரிமாரா டேய் சடகோபா வாடான்னு கூப்பிடுறானே, இந்த அற்புதமான ஆனந்தத்தை இழந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிடுகிடுன்னு ஓடினார். சுவாமி நம்மாழ்வார் சேவிச்சுட்டார், நன்னா அனுபவிச்சார். சுவாமி நம்மாழ்வார சேவிக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேந்து உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. ஆச்சரியமா, அவ்வளவு நிஜமாவே அற்புதமான ஒரு பாசுரம் இது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற ஜலம், போட்டுக்கிற வெத்தலை எல்லாமே பகவத் ஸ்வரூபம். நீ எதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே பகவான் இருக்கான். அந்த பகவானை மறக்கும் பொழுதுதான் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் துக்கத்தை கொடுக்கறது. அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பகவான் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா ஒரு கஷ்டமே கிடையாது. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. எத்தனை ஆச்சரியமான ஒரு அனுபவம். காகத்தை பார்த்தா கூட கிருஷ்ணனுடைய கருப்பு தான் தெரியறதான். பச்சை பசேல் வயல்வெளியை பார்த்தா கூட பகவானுடைய பச்சை வண்ணம் தான் தெரியறதான். தீயில தெரியாம கை வச்சுட்டா கூட அந்த சூடு கூட கிருஷ்ணன் சொல்ற அனுபவத்தை கொடுக்கறதான். இதெல்லவா அனுபவம். வாழ்க்கையில் அனுபவம் கொட்டி கிடக்கு, நம்ம தான் அனுபவிக்க மாட்டேங்க. பகவான் பிரத்யக்ஷமா வரணும்னு இல்லை, எல்லா இடத்துலையும் அவன் இருக்கான். அவன் எல்லா இடத்துலையும் எப்படியெல்லாம் இருக்கானோ அப்படியெல்லாம் அனுபவிச்சுட்டெல்லாம் அது வாழ்க்கை, அதுதான் வசத்தி. அந்த மாதிரி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. ஆச்சரியமானவன் இந்த எம்பெருமான். அழகா அந்த குழந்தை கண்கள்ல நீர் வழிய வழிய அதிவிசேஷமா மண்ணினுள் சீர் வளான் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. என் குழந்தை திருக்கோளூருக்கு தான் போயிருப்பான்னு சுவாமி நம்மாழ்வாருடைய அம்மா கதற பராங்குச நாயகி தேடி கண்டுபிடிச்சு திருக்கோளூருக்கு ஓடினான்னு அந்த பாசுரம் வந்துடுத்து. அந்த சந்தர்ப்பத்தில் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் அழகா அங்க போனவன் பார்வதி தேவியுடைய அழகை பார்த்து கொஞ்சம் மயங்கி போயிட்டான். ஓரக்கண்ணால அவளை ஒரு மாதிரி காமத்தோட பார்த்துட்டான். சிவபெருமான் ஒன்றும் கண்டுக்கவே அவர் பாட்டுக்கு தேமேன்னு உக்காந்து இருக்கார். பாகம்பிரியாள் பார்த்துட்டாளாம், கோபம் வந்துடுத்து. அப்பா, உன்னுடைய குதர்க்க புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கு, எந்த கண்ணை கொண்டு என்னை கேவலமா நீ பார்த்தையோ அந்த கண்ணு உனக்கு இல்லாம போகட்டும்டாப்பா. இந்த நவநிதியங்கள் இருக்குன்றதுனால இவ்வளவு அகம்பாவம் உனக்கு, அந்த நவநிதியங்களும் உன்னை விட்டு நீங்கி போகட்டும்.
அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாளாம். அவனுடைய ரூபமும் விகாரமாகட்டும்னு ஒரு சாபம் கொடுத்துட்டா. ஒரு கண்ணு போயிடுத்து, ரூபம் விகாரமாயிடுத்து, கையில இருந்த தனத்துக்கு அதிபதின்ற அந்த பெயரும் போய் நவநிதியங்களையும் இழந்துட்டான். உடனே குபேரன் கதறி கதறி அழுதான். நான் என்ன பண்ணட்டோம்னா, ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டு வான்னுட்டாளாம். இந்த நவநிதியங்கள் பார்த்தது, குபேரன் இல்லையே, இனிமேல் எங்க போகிறது, யார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்துதான் நேர தாமிரபரணி ஆத்தங்கரையில சமத்தா பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை பார்த்து, பிரபோ எங்களுக்கு வேற யாரும் கதி இல்லை, நீதான் சர்வசக்தன், ஒன்னால மட்டும்தான் எங்களை வச்சுண்டு ரட்சிக்க முடியும், வேற யாருக்கும் எங்களை வச்சு காப்பாத்துறதுக்கு தைரியம் இல்லை, பலம் இல்லை, நிதானம் இல்லை, அதனால நீதான் காப்பாத்தனம்னு கை கூப்பிண்டு கதறி அழுதுதான். உடனே பகவான் சரி வாங்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுண்டு ஜம்முன்னு படுத்துனுட்டார் நவநிதியங்களோட வச்சுண்டு. குபேரன் கதறி கதறி அழுதான். பார்வதி தேவியினிடத்துல பிரார்த்தனை பண்ணான். உடனே அவ சொன்னா, ஒரு கண்ணு வராது, விகாரமான ரூபமும் மறையாது, ஆனா ஒண்ணு, நீ இழந்த நவநிதியங்கள் எல்லாம் தாமிரபரணி ஆத்தங்கரையில வைத்தமானிதி பெருமாளிடத்துல தஞ்சம் புகுந்திருக்கு, அந்த பெருமாளுடைய திருவடிகளில் போய் சரணாகதி பண்ணு, அந்த பெருமாள் கொடுக்கறத வாங்கி வச்சுக்கோ, அது உனக்கு போதுண்டான்னுட்டார். குபேரனுக்கே வழி இல்லாம வைத்தமானிதி பெருமாள் காலில் விழுந்தான். நீங்கள் எல்லாரும் குபேரன் போட்டோவை ஆத்துல வச்சுட்டு இருந்தா நியாயமா, வைத்தமானிதி பெருமாள் போட்டோவை வச்சுட்டு இருந்தா அது நியாயம். தொட்ட இடத்துல எல்லாம் ஒரு குபேரர் போட்டோ வச்சுண்டு யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கொழிக்கும், இந்த வசனம் இல்லாம போட்டோ வச்சுக்கவே மாட்டேன். அதை விட ஆத்துல வைத்தமானிதி பெருமாள் போட்டோ வச்சுருந்தா நிஜமாவே பிரபு இருப்பார். குபேரனுக்கே வேற வழி இல்லாம வைத்தமானிதி பெருமாள் காலில் விழுந்துட்டார்னா அந்த பெருமாளோ நீங்க கூப்பிடுற தூரத்துல படுத்துட்டு கிடக்கிறார். அந்த பெருமாளை விட்டுட்டு ஒரு கண்ணை இழந்து சரீரமும் விகாரமாயி படாத பாடுபட்டு கிடக்கிற குபேரனை பிடிச்சுன்னு என்ன பண்ண போற? இருக்கிறதே பெரிய ஆளை பிடிச்சுட்டு போயிடலாமே, அனாவசியமா ஒரு குபேரனை பிடிச்சிருந்து நவரத்னங்களையும் செல்வத்தையும் மட்டும் சம்பாதிச்சு என்ன பண்ண போற? பசிக்கிற சமயத்துல 4 வைரக்கல்ல அரைச்சி தான் தின்னு பாருங்கோல, பார்த்தாலே பயம். அது வைரத்தை அரைச்சி தின்னா சுத்தம் கேட்கவே வேண்டாம். அதை விட பெருமாள் திருவடியில் விழுந்தா பசிக்கிற சமயத்துக்கு ததியோனம் கொடுப்பார், படுத்துக்கிற சமயத்துக்கு இடம் கொடுப்பார், உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம் கொடுப்பார். என்ன சமயத்துல எது எவ்வளவு எப்படி தேவையோ அந்த சமயத்துல அது அப்படி அவ்வளவு தருவார். அவரை விட்டுட்டு திரும்ப 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 எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு லக்ஷ்மி குபேர யந்திரம் தான். எங்க பக்கம் திரும்பினாலும் சரி, மத்தவா வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நவதிருப்பதி பக்கத்துல இருந்து நீங்க வச்சுட்டு இருந்தாலும் நன்னாவே இல்லை. வைத்தமானிதி பெருமாளை வச்சுட்டு இருந்தால்னா அவருக்கும் மரியாதை, உங்களுக்கும் மரியாதை. ஏன்னா குபேரன் அவர் காலில் விழுந்துதான் எல்லாத்தையும் வாங்கிட்டான்னா அந்த பெருமாளை நீங்க கூட்டா ஓடி வர தாமிரபரணி ஆத்தங்கள்ல இருக்கா, அந்த ஆத்து ஜலத்தை குடிச்சுண்டு அவரை விட்டுட்டு போகலாமா? எந்த விதத்துல நியாயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்க. சத்தியத்தை சொல்றேன், கேட்கறது கொஞ்சம் கசக்கும், ஆனா சத்தியம் இதுதான். நீங்க ஏத்துக்கிறதா இல்லையோ, சத்தியம் சத்தியம்தான். சத்தியம் ஏத்துக்கிறது கஷ்டம், வேற வழியே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் ஏத்துண்டே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. சனிக்கிழமை வந்தா நன்னாத்தான் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுதுன்னு சுகமாத்தான் இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தா கஷ்டமாத்தான் இருக்கு. திங்கக்கிழமை வேலைக்கு போக வேண்டியிருக்கேன்னு மனசு கஷ்டம்தான் படுறது. சத்தியம்தான், தொண்டை வலிக்கிறது தான், மனசு படாத பாடு படுறது தான், காலங்காத்தால ஓடி தொலைய வேண்டிதான் இருக்கு. ஆனா மாற்ற முடியறதோ? முடியலையே, அவ்வளவுதான். சத்தியம் ஏத்துக்கிறது கஷ்டம், வேற வழியே இல்லை, தப்பிக்கவே முடியாது. அத்தனை சிரேஷ்டம் இந்த வைத்தமானிதி பெருமாள். குபேரனும் வந்து அவர் திருவடியில விழுந்து எனக்கு நவநிதியங்களை தாங்கோ. பெருமாள் சொன்னார், நீ பண்ண அட்டகாசத்துக்கு ஒண்ணுமே தரப்படாது, இருந்தாலும் பார்வதி தேவி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கா. பாகம்பிரியாள் எனக்கு ரொம்ப பிடிச்சவள், அற்புதமானவள், அதனால அதி விசேஷமா ஆச்சரியமா ஆனந்தமா அவளுக்காக எல்லாத்தையும் கொடுக்க. இங்க கூட பார்த்தோம்னா பாகம்பிரியாள் அங்கேருந்து அண்ணானுடைய கோவில தானே பார்த்துட்டு இருக்கா, ஆத்துக்காரியா திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அவர் பக்கத்துல நீங்க பாட்டு நில்லுங்க, எங்க அண்ணாவை பார்க்கிறேன்னு இந்த பக்கம் பெருமாளை தானே பார்த்துட்டு சௌகரியமா நின்றுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் இந்த பிறந்தாத்து வாசனை, பிறந்தாத்து ஆசை ஸ்திரீகளுக்கு ஒரு நாளும் விடவே விடாது. 90 வயசு ஆயிருக்கும் பாட்டிக்கு, இருந்தாலும் எங்க பிறந்தா மாதிரி வரவே வராதுன்பா. விசாரிச்சு பார்த்தோம்னா பிறந்தா கதை வேற மாதிரி இருக்கும். ஆனாலும் சொல்லும்பொழுது என்னமோ பிறந்தாத்து பெருமை யாரும் விடவே மாட்டா. அது பாகம்பிரியாள் வரைக்கும் சத்தியமா பொருந்தறது. அதனால பெருமாளும் தரேன்னு சொல்லி மரக்கால வச்சு அளந்து கொடுத்தார்.
எந்த தனத்துக்கு நம்ம பிராதானியம் கொடுத்துட்டு இருக்கோமோ அந்த தனத்தை மரக்கால கொண்டு அளந்து இவ்வளவுதான்னு சொல்லிட்டாருன்னா பெருமாளுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் பிராதானியம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிப்பட்டதான ஒரு திவ்ய தேசம் திருக்கோளூர். சுவாமி நம்மாழ்வார் அவதாரத்துக்கு முன்னாடியே மதுரகவியாழ்வார்ன்ற ஒரு மகாத்மா அவதாரம் பண்ண ஒரு திவ்ய தேசம். இன்னைக்கு திவ்ய பிரபந்தம்னு ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்குன்னா திருக்கோளூர் திவ்ய தேசம் இல்லைன்னா சத்தியமா நமக்கு திவ்ய பிரபந்தமே கிடையாது. நாச்சி திருமொழியும் கிடையாது, திருப்பாவையும் கிடையாது, பெருமாள் திருமொழியும் கிடையாது, திருவாய்மொழியும் கிடையாது, பெரிய திருமொழியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அஸ்திவாரம்னா ஒரு சின்ன குட்டியூண்டு தாமிரபரணி ஆத்தங்கள்ல இருக்கிற திருக்கோளூர் திவ்ய தேசம்தான். இன்னைக்கும் பார்த்தா சின்ன ஊர் தான், பார்க்கறதுக்கு தேமேன்னு தான் இருக்கு. ஆனா பிரபாவம் இருக்கே நிஜமாவே பாகவதத்தை காட்டிலும் ராமாயணத்தை காட்டிலும் பெரிய பெருமைகளை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுண்டு நிறைகுடம் தழும்பாதுன்னு கிடக்கிற ஒரு திவ்ய தேசம். ஆனால் அடியன் முதல்ல திருக்கோளூர் போகும் பொழுது ரொம்ப தேமேன்னு இருக்கு. இத்தனை பெரிய திவ்ய பிரபந்தத்தை கொடுத்துட்டு சிரேஷ்டமான மதுரகவியாழ்வாரியம் கொடுத்துட்டு சுவாமி ராமானுஜரையும் அனுபவிக்க வச்ச ஒரு திவ்ய தேசம். ஒரு டாம்பீகம் இல்லாம ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம இருக்குன்னா இதை விட பெரிய பெருமை திருக்கோளூருக்கு வேண்டவே வேண்டாம். மற்ற எல்லா இடத்துக்கும் அவ்வளவு தூரம் பெருமையை சொல்லி 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 வசத்தின்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா திருக்கோளூர் அவருடைய அமைதி தெய்வீகம் தேமேன்னு பஸ்ஸு கூட அப்பப்பதான் அப்படி போயிட்டு வருது. மினி பஸ் தான் போயிட்டு வருது இன்னி வரைக்கும். அந்த மினி பஸ் போயிட்டு வர ஒரு திருக்கோளூர், மினி பஸ் போயிட்டு வந்தாலும் அது ஒன்றும் சின்னதால அது பெருசாக தான் இருக்கு. பெருமையிலையும் சரி, பக்தியிலையும் சரி, சாநித்தியத்திலையும் சரி, பெருமாளும் நல்ல பெருசா ஜோரா மரக்கால வச்சுண்டு படுத்துக்கிற அளவுக்கு சௌலபியமூர்த்தி. பத்திரம் புஷ்பம் கூட வேண்டாம், நீ மரக்காலையோ படியோ கொடுத்தா கூட தலையில வச்சுட்டு தேமேன்னு உங்க காட்டில் வந்து படுத்துப்பேன், உப்பளக்கிற மாதிரி நீ என்னையும் அளக்கலான்னு சொல்ற ஒரு பெருமாள் தான். அளக்கிறதுக்கு நமக்கு மனசு தான் வேணும். பெருமாள் என்னமோ உங்களுக்கு தன்னை கொடுத்துட்டு தான் இருக்கா. எவ்வளவு தூரம் நீங்க வாங்கிக்கிறீர்கள் உங்க மனசை பொறுத்து இருக்க ஒழிய பெருமாளுடைய அனுகிரகத்தை பொறுத்து இல்லை. பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அப்படி ஒரு திருக்கோளூர். அந்த திருக்கோளூருக்கு சுவாமி ராமானுஜர் வேக வேகமா ஓடின்னு இருக்கார். அப்படி ஓடின்னு இருக்கும் பொழுது திருக்கோளூர் எல்லையில நுழைகிறார். கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர். ஆஹா, மதுரகவியாழ்வார் அவதாரம் பண்ண ஊரு. சுவாமி நம்மாழ்வார் கூட திருக்குறுங்குடியிலேருந்து அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அத்தனையும் அனுபவிச்சாலும் கூட திருக்கோளூர் திருக்கோளூர் திருக்கோளூர்னு ஓடின ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி மெய் சிலிர்த்து ஆழ்வாருடைய பாசுரங்களை சேவிச்சுண்டு கடகடகடன் திருக்கோளூருக்குள்ள நுழையிறார். நுழையிற சமயத்துல பார்த்தா ஒரு யுவதி, ஒரு இள வயசு பெண்பிள்ளை கையில மூட்டை முடிச்சோட முகம் முழுக்க அப்படியே சோகம் சொட்ட சொட்ட தலையை தொங்கிண்டு, சரி வேற வழி இல்லை, இனிமேல் இந்த ஊர்ல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இந்த ஊரை விட்டு கிளம்பலாம்னு கிளம்பின்னு இருக்கார். இனிமேல் திருக்கோளூரில் நமக்கு ஒரு சுகம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு இனிமேல் இந்த ஊர்ல வாழ முடியாது, இனிமேல் இந்த ஊர்ல வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம்னு சொல்லி அவகிட்ட பெருசா ஒண்ணுமா பாத்திரம் பண்டம் நகை நட்டுலாம் ஒன்றும் இல்லை. என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு மூட்டை முடிச்சோடு அப்படி ஊருக்கு எல்லையில் அப்படி வரா. வேக வேகமா திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் நிக்ஷேப வித்தன் வைத்தமாநிதி பெருமாளை பார்க்கறதுக்காக ஓடின்றிருக்கிற சுவாமி ராமானுஜர் ஒரு பெண் பிள்ளை திருக்கோளூரை விட்டு கிளம்புறா. அது அவன் முகபாவனை, அவன் நடந்துட்டு வரதை பார்த்த உடனே இனிமேல் திருக்கோளூர் வேண்டான்னு இவன் முடிவு பண்ணிட்டா. அச்சோ, கிடைக்க முடியாததான ஒரு பெரிய பாக்கியத்தை வேண்டான்னு கிளம்புறாளேன்னு மனசு கடந்து அடிச்சுன்னு. அதுதான் மகாத்மாக்களுடைய மனசு. ஒன்றும் வேண்டாம், தெருவில் அப்படி போயின்னு இருப்போம், மெயின் ரோட்டில் எங்கேயாவது நிற்போம், சின்ன ஒரு குழந்தை 2-3 வயசு குழந்தை அம்மா அப்பா கையை விட்டுட்டு திடீர்னு வேகமாக ரோடை கிராஸ் பண்ண ஓடுறது. அம்மா அப்பாவால் பிடிக்க முடியலை, வேகமாக இன்னொரு பக்கம் லாரி வருதுன்னா டக்குன்னு ஓடி போய் தடுத்து நிறுத்தினோம்னா மனசு கடந்து அடிச்சுக்கும். அது என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், அது ஊர் என்ன, பேர் என்ன, ஒன்றும் தெரியாது. இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு ஒரு வேகம் இருக்குமே, அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் கிடைக்கக்கூடியதான பெரிய மனுஷ வாழ்க்கை கிடைச்சி உத்தமமான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சி அதை இழந்துட்டு அது வேண்டான்னு போகிறாளேன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிறது.
அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் மனசு கடந்து அடிச்சுக்க, அச்சோ திருக்கோளூர் திவ்ய தேசத்துல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது எவ்வளவு துர்லபம், புல்லாய் பிறவி தர வேண்டும். சத்தியமாவே தாமிரபரணி நதியில ஒரு மீனா இருந்தா கூட சுகம்தான், அந்த கரையில ஒரு புல்லா இருந்தாலும் சுகம்தான். ஒரு 5 நிமிஷம் வாழக்கூடிய ஒரு கொசுவா இருந்தாலும் தாமிரபரணியில வாழ்ந்துட்டு போயிடலாம். சத்தியத்தை சொல்றேன், வேற ஒண்ணுமே வேண்டாம். வாழ்க்கையில பெரிய பணம் காசு அழகு ரூபம் பெருமை ஒன்றும் வேண்டாம். தாமிரபரணி ஆத்தங்கரில் ஏதானும் ஒரு வஸ்துவா இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வாழ்ந்தோம்னா கூட போதும், அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். ஏன்னா ஜீவநதி பெருமாளே அனுபவிக்கும்படியான ஒரு ஜீவநதி ஆச்சு. அப்படிப்பட்டதான ஒரு திருக்கோளூர், அந்த திவ்ய தேசத்தை விட்டு இந்த குழந்தை கிளம்புறாளே, மனசு கடந்து அடிச்சுன்னுடுதான். அடி பொண்ணே யாருடி நீ? காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு இன்று தித்திக்கின்றதே. ராமானுச நூற்றந்தாதி திவ்ய பிரபந்தத்தில் அது ஒன்று உண்டு. திருவரங்கத் அமுதனார்னு அவருடைய சிஷ்யர் சொல்றார், காரே கருணை ராமானுசா. கருணைன்ற வார்த்தைக்கு ரூபம் கொடுத்தா அதுதான் சுவாமி ராமானுஜரா. மேகம் மாதிரி ஒரு கருணையா. கருணையை தொட்டதுக்கெல்லாம் மேகத்தை தான் உதாரணம் சொல்லுவோம். ஏன்னா மழை கொட்டிச்சுன்னா எனக்கு நாளைத்துக்கு வேணும் நாளைத்துக்கு வேணும், என்கிட்ட இருக்க மழையெல்லாம் கொட்டிட்டேன்னா இந்த ஜனங்கள் அப்புறம் என்னை மதிக்க மாட்டா, இதெல்லாம் பயப்படாம தன்னிடத்துல என்ன இருக்கோ ஒளிவு மறைவு இல்லாம கண்ணங்கரையில் இருக்கிற தன் ரூபம் வெள்ள விளையாடுன்னு மாற அளவுக்கு கொட்டி தீத்துட்டு தான் அடங்கும். அந்த மாதிரி மேகம் போன்ற கருணையுடைய ராமானுசா, காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. இந்த லோகத்துல இந்த பூமியில யாருக்கும் உன்னுடைய கருணை அளவு தெரியாது. ஏன் உனக்கே தெரியாது, அப்புறம் தானே அடுத்த வாளுக்கு தெரியும். அப்படி ஒரு கருணா சாகரன் நீ. காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். துன்பம் பாபம் இதுக்கெல்லாம் கதி கிடைக்காம என்னதான் கதின்னு நம்பி வந்திருக்கு. துன்பம் பாவம் எல்லாம் என்னோட கொடுத்த நடத்தின் இருக்கு. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு இன்று தித்திக்கின்றதே. இவ்வளவு தூரம் எளிமையா கீழே இறங்கி இந்த ஜீவனையும் அழுக்குடம்பு எச்சில் வாய் மலமூத்திர மாமிச பிண்டத்தையும் நல்வழிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேள. இந்த எளிமைதான் என்னுடைய ஆத்மாவில் தித்திக்கிறது. உம்மை விட்டா என்னுடைய ஜீவனுக்கு ரக்ஷகன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கதறார். அந்த மாதிரி இந்த சுவாமி ராமானுஜர் ஒரு பெண் பிள்ளைய பார்த்து, அடி பொண்ணே யாரு நீ, எங்க கிளம்புறேன்னு கேட்டுட்டார். சுவாமி ராமானுஜரை பார்த்தா அவர் கைகளில் திரிதண்டம் வச்சுருக்க அழகு, நிற்கிற காம்பீரியம், உத்தமமான பாகவதோத்தமர் பக்தராஜன்னு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே அந்த பெண் பிள்ளை அவ்வளவு துக்கத்தில் இருக்கா, அவ்வளவு தூரம் மனசு நொந்து கிடக்கிறா. வாழ்க்கையில அடுத்த வழி என்னன்னு தெரியல, ஒரே கேள்விக்குறியா இருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையில இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு திருக்கோளூரை விட்டு கிளம்புறவளுக்கு இந்த ராமானுஜரை பார்த்த உடனேயே ஏதோ ஒரு நிழல் தர மரம் மாதிரி தோணிச்சு. நல்ல வெயில் அலைஞ்சவாளுக்கு அது முள்ளு செடியா இருந்தாலும் நிழல் தர்றதுன்னா கீழே போய் நின்றுடுவார். அதுவும் நல்லா வாசனை புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிண்டு அற்புதமா மாம்பழமா கொடுத்துருக்கிற ஒரு மரம்னா கீழே இறங்கி போய் நின்றுண்டு அழகா ஆனந்தத்தை அனுபவிக்கிற யாரா வேண்டான்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை பார்த்தா சுவாமி ராமானுஜருடைய ரூப லாவண்யம், அவருடைய கருணை, அவர் தன்னிடத்துல வச்சிருக்கிற உரிமை இப்பதான் முதல் தடவையா பார்க்கிறார். இது வரைக்கும் ராமானுஜரை பத்தி அவர் கேள்விப்பட்டதும் இல்லை. கேள்விப்பட்டிருக்கா, ஆனா இவர் தான் ராமானுஜன் அவளுக்கு தெரியாது. ஆனா இவர் கேட்ட கேள்வி, தன்னிடத்துல வச்சிருக்க உரிமை கருணை எல்லாத்தையும் பார்த்தா ஓடி வந்தா சுவாமி ராமானுஜர் திருவடியை சேவிச்சுட்டார். சேவிச்ச உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சுண்டே கேட்டார், தின்னம் என் இளமான் புகுமூர்னு எல்லாருக்கும் புகுகின்ற ஊர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னு. பெரியவாள்லாம் கேள்விகள் ரொம்ப அழகா கேட்பா, நேரடியா கேட்க மாட்டா, ஒரு மாதிரி கேட்பா. நம்ம கேள்வி கேட்டா எதிர்கேள்வி கேட்பா. இப்படிதான் பெரியவாளுடைய விஷயங்களே. அதுல நம்முடைய அகம்பாவம் எல்லாம் அழியும், அஜ்ஞானம் எல்லாம் நாசமாகும், ஞானம் விருத்தி ஆகும். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் பாசுரத்தை வச்சு கேள்வி கேட்கிறார். தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூர்ன்னு
சுவாமி நம்மாழ்வார் முதற்கொண்டு எல்லா பக்தாளுக்கும் புகுகின்ற திருக்கோளூர் உனக்கு என்ன புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்ட்டாள். உடனே அவ சிரிச்சா, எல்லாருக்கும் புகும் ஊரா இருந்தாலும் எனக்கு என்னமோ அது புறப்படும் ஊராத்தான் இருக்குன்னுட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தார், ஒருவர் கூரையை 7 உடுத்து காய் கனி கிழங்கு தின்னாவது இந்த திருக்கோளூர்ல வாழ்வியா, இதை விட்டுட்டு வேற தேசத்துக்கு போறேன்றியே, அக்கிரமமா இல்லையான்னுட்டார். அதாவது வீட்டில் 7 பேர் இருக்கா, அவ்வளவு தூரம் பஞ்சம், ஒரே ஒரு துணி தான் இருக்கு, வெளியில போகணும்னா அந்த ஒரு துணியை யாரா உடுத்திட்டு வெளில போகணும், அடுத்தவா வெளியில போகணும்னா போனவா திரும்பி வந்து அந்த வஸ்திரத்தை கழட்டி கொடுத்து இவா அதை உடுத்திண்டு வெளில போக முடியாது. தரித்திரத்துடைய எல்லை. ஒருவர் கூரையை 7 உடுத்து காய் கனி கிழங்கு தின்றாவது திருக்கோளூர்ல வாழ்வியா, ஒன்றும் கிடைக்காம மரத்திலேருந்து விழக்கூடிய காயோ கனியோ அப்படி எங்கேயாவது ஓரத்தில் விழுந்து கிடக்கிற கிழங்கியோ தின்னுண்டு அப்படி வாழ்ந்தாலாவது திருக்கோளூர்ல வாழணும்னா இந்த சரீரத்தை கொண்டு போய் நீ வேற ஏதோ ஊருக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்ற. எந்த ஊருக்கு போனாலும் என்ன, அதே சரீரம்தான். இந்த ஊர்ல ஒன்றும் கிடைக்கல, சுகம் இல்லைன்னு போற. ஆனா இந்த ஊர்ல உனக்கு சரீரத்துக்கு வேணா சுகம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்குமே, திருப்தி கிடைக்குமே, விஸ்ராந்தி கிடைக்குமே, ஆழ்வாருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமே. இது வேற ஊருக்கு போனா உனக்கு கிடைக்க போறதா? அதனால இந்த ஊரை விட்டு போயிடாதடி. அவ்வளவு விசேஷமான ஒரு திருக்கோளூர். சுவாமி நம்மாழ்வாரும் கதறி எழுத திருக்கோளூர், மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண திருக்கோளூர், வைத்தமானிதி பெருமாளும் படுத்துண்டு கிடக்கிற ஒரு திருக்கோளூர், தாமிரபரணி ஆத்தங்களில் கிடக்கிற ஒரு திருக்கோளூர். இதை விட்டுட்டு போறியடி குழந்தை, இது நியாயமானு கேட்டுட்டான். கேட்டதுதான் மிச்சம். இந்த பெண் பிள்ளை பார்த்தா விம்மி வெடிச்சு கட கட கடகடன் புலம்பினா. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அவ புலம்பினா. அந்த புலம்பல் என்ன புலம்பினான்னா, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார்கள் சரித்திரம், ஆச்சாரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, இதெல்லாம் சேர்த்து கேட்டா நன்னா இருக்குமே. ஒன்று சப்தாகமா தனியா பாகவதம், நவாகமா தனியா ராமாயணம், மகாபாரதம் தனி, எல்லாம் தனித்தனியா இருக்கு. இது எல்லாம் ஒன்னா போட்டு ஒரு கூட்டாஞ்சோரா ஒரு அவியலா சாப்பிட்டா நன்னா இருக்குமேன்னா அதுக்கு ஒரே வழி திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்தான். இதுல எங்க எப்ப ராமாயணம் வரும் அவளுக்கு தான் தெரியும். திடீர்னு பாகவதம் வரும், திடீர்னு விஷ்ணு புராணம் வரும், திடீர்னு ஆழ்வார் வைபவம் வரும், திடீர்னு ராமானுஜ வைபவமே வரும். ஒரு 81 வாக்கியங்கள் அவள் பேசுறாள், 81 வார்த்தைகள். அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இது கூட டாபிக்கு தான் விவரணம் சொல்லியிருக்கேன். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னா என்ன? 81 வாக்கியங்கள். அதாவது நமக்கு பழக்கப்பட்ட ராமாயணம், நமக்கு பழக்கப்பட்ட பாகவதம், மகாபாரதம், ஆழ்வார்கள் வைபவம், இந்த விஷயங்கள்ல நம்ம அனுபவிக்காம, நம்ம கண்டுக்காம, நம்ம ஓரம் தள்ளி வச்சுட்டு இது பெருசில்லேன்னு தள்ளின விஷயங்களை பெருசுன்னு அவ எடுத்து அவ அனுபவிச்சதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அதாவது நவரத்னத்தை காட்டிலும் பெருசா வேற தானே இருக்கும்னா அது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தான். பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா பல விஷயங்களுக்கு லோகத்தில் ஒரு பெரிய மரியாதை கிடையாது. அதாவது அது அதிகமானா தெரியும், குறைஞ்சா தெரியும், அது சரியா இருந்தா தெரியாது. உப்பு போல அதிகமா இருந்தா தெரியும், குறைஞ்சு போனா தெரியும். சரியா இருந்து கொடுத்தனா குழம்பு நல்லா இருக்கு, ரசம் நல்லா இருக்கு, காய் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அதே உப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா முதல் திட்டு உப்புக்கு தான், குறைஞ்சு போச்சுனாலும் முதல் திட்டு உப்புக்கு தான். அது சரியா இருக்கிற வரைக்கும் அப்பா உப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாரும் சொல்லவே மாட்டோம். உங்க ஊருக்கு உப்பு நிறைய சொல்லியே ஆகணும், அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி கூடாமலும் குறையாமலும் சரியா இருக்கிற பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கவனிக்கிறதே. ஒரு 100 அடுக்கு மாடி கட்டடத்தை பார்த்தோம்னா பா கட்டடம் என்னமா இருக்குன்னு பேசுவோமே ஒழிய அந்த கட்டடத்தை தாங்கிற அஸ்திவாரத்தை பத்தி பேசவே மாட்டோம். இது உலகத்துடைய ஸ்வபாவம். அந்த மாதிரி மகாபாரதம், ராமாயணம், பாகவதம், விஷ்ணு புராணம், ஆழ்வார்கள் வைபவம், இதிலெல்லாம் காண கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அதுல காண கிடைக்கக்கூடியதான பக்தர்கள், அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் செய்த சாதனைகள், அவர்கள் பகவான் அனுபவிச்ச விதங்கள், பகவானுடைய திவ்யமான லீலைகள்,
இது எல்லாம் சேர்ந்தது தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அற்புதமானது. இதுல என்ன ஆச்சரியம்னா, வைத்தமானது பெருமாளை பார்க்கணும்னு அவசரமா ஓடிண்டு வர ராமானுஜர் பெருமாளையும் விட்டு தாமிரபரணையும் விட்டுட்டு அவ்வளவு அழகா மதுரகவி ஆழ்வாரை மறந்துட்டு ஒரு பெண் பிள்ளை பேசுறத நின்னு கேட்கிறார். சன்னியாசிகள் ஸ்திரீகளோட பேசக்கூடாது, தர்மம். ஏன்னா காம சம்பந்தமா மனசு லயப்பட்டுடும். நம்மள மாதிரி நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்தா குழந்தை பிறந்துடுத்தா இப்படி கேட்கிற இடத்துல யாருமே பேசக்கூடாது. சாதாரண ஜனங்களே இப்படி பேசக்கூடாது சாஸ்திரம். அந்த மாதிரி பேசுற ஜனங்களோட சம்சாரிகள் பேசக்கூடாது, சன்னியாசிகள் பேசவே கூடாது. அதுலேயும் இவளோ யுவ வயசு, நல்ல இள வயசு, அவளோட ஒரு ராமானுஜர் பேசுறார். இது என்ன ஆச்சரியம்னா, எப்பொழுதுமே குருவிடத்துல போனோம்னா அவ பேசுவா, நம்ம கேட்கணும். நம்ம பேசுறத அவ கேட்க மாட்டா. அகம்பாவம் கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப அதே புலம்பல் தான் புலம்ப போறோம். அவன் ஒரே பதில் தான் சொல்ல போறா. நாமஜபம் பண்ணுங்கோ, பகவான் இருக்கான், எல்லாத்தையும் அவன் திருவடிகளில் ஒப்படைச்சிருங்கோ. எல்லாம் பண்றேன், இருந்தாலும் கல்யாணம் ஆயிடும் இல்லையா, இருந்தாலும் குழந்தைக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் இல்லையா, அமெரிக்காவில் கிரீன் கார்டு கன்ஃபார்ம் ஆயிடும் இல்லையா, குழந்தை மாதிரி படிப்புக்கு எக்ஸாம் எழுதியிருக்கா. பல பேர் பார்த்தோம்னா 10th வந்துடுது, பையன் 10th நல்லா பாஸ் பண்ணோம், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடியான பல இடங்களில் கேட்பேன், 10th மட்டும் ஆசீர்வாதம் பண்ணா போதுமா? கேட்கறதான் கேட்கணும். அது ஆசீர்வாதமாக ஜாஸ்தியாக தான் கேளுங்கோளே. அதில் கூட ஏன் ஒரு கஞ்சத்தனம் இத்துண்டு ஏன் கேட்குறது? ஜென்மா முழுக்க ஜென்ம ஜென்மாந்திரம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் ராஜாதி ராஜனா ராஜாத்தியா இருக்கட்டும்னு பெரியவாளது ஆசீர்வாதம் கேட்கப்படாதா? அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அவசரத்துக்கு ஓடி போயிட்டு கடையில் போயிட்டு இது மறந்துட்டு அதை வாங்கிட்டு வா, அதை மறந்துட்டு அதை வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறா மாதிரி குழந்தைகள். இந்த குழந்தைகள் 10-12 வயசு ஆகிடுச்சுன்னா ஏதானும் ஒன்று நமக்கு வாங்கினோம்னா அதை அனுப்புவோம். திரும்பி மறந்துனா திரும்ப ஓடு, திரும்பி மறந்து திரும்ப ஓடு. அந்த மாதிரி வேண்டாம். பெரியவா காலில் விழுந்தேளா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி எற்றைக்கும் 7 பிறவிக்கும் பகவத் தியானத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சௌக்கியமா நிம்மதியா ஆனந்தமா பக்தியோட இருக்கணும்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த பிட்டா குட்டியாலாம் வாங்கிக்காதீங்க, பெருசா வாங்கிக்கணும். கஞ்சத்தனம் எல்லாம் மற்ற விஷயத்துல வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, டைம் கணக்கு வழக்கு இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம டிவியே பிராதானியம்னு வச்சு அனுபவிக்கிற மாதிரி, எதைப்பா இருக்காம அதை தள்ளாத மாதிரி பெரியவா காலில் விழுந்து அவ்வளவு விசேஷமா ஆச்சரியமா ஆசீர்வாதத்தையும் நன்னா வாங்கிக்கும்.